ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லேசி. இன்னைக்கு நாம ஒரு சுவையான ஸ்வீட் ரவா அப்பம் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: ரவை 1 கப், மைதா 1 கப், சுகர் 1 கப், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே 1:1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒரு 25-30 ரவா அப்பம் சுடலாம். உங்களுக்கு இந்த அளவு ஜாஸ்தியாக பட்டதுன்னா உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சிருக்க ரவை, மைதா, சர்க்கரை, பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் சுகர் கொஞ்சம் உருகி தண்ணி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி திக்காக இருந்தால் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி இதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கடாயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுட்டு கரண்டியில் மாவு எடுத்து இதில் காட்டுற மாதிரி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் மேலே பொங்கி வரும். அந்த நேரத்தில் நீங்கள் மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆன உடனே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எண்ணெய் இருக்கும். ஸோ இங்கே காட்டுற மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது உங்கள் அப்பம் வேகலைன்னா இந்த மாதிரி சைடில் மாவு கொஞ்சம் வெளியே வர வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் திருப்பியும் இதை எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு 20-30 செகண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சுக்கோங்க. பொரிச்சு எடுத்து அதே மாதிரி ஸ்பூனை வச்சு எண்ணெயை வடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டெலிஷியஸான ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.